ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விக்ரம் அப்படின்றவர் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து விக்ரம் பானபத்திர ஓனாண்டின்னு பேர் வாங்கின இந்த விக்ரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அழுகுறாரு. கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் டைம் அழுகுறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவர் அழுதது கிடையாது. ஆனால் இப்போ வந்துட்டு அழுகிறது மனசு நொந்து அழுகுறாரு கேட்டிங்கன்னா இல்லை, ஜாலியாக சந்தோஷமாக ஆனந்த கண்டு விடுறார். ஏன் விடுறாரு அப்படின்னா, நான் தப்புன்னு ஒருத்தங்களை சொன்னேன், அந்த தப்பு செஞ்சவங்களை என்னையை வச்சு வேலை வாங்க வச்சார் பார்த்தீங்களா பிக் பாஸ். அதுதான் அங்கே விஷயம். அது எனக்கு ஆனந்த கண்ணீராக இருக்குது. எனக்காக ஒருத்தர் இருக்காரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இங்கே வந்து பிக் பாஸ் சீசன் 9 நடந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறார். என்ன நடந்துச்சு அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்துட்டு சாண்ட்ரா அண்ட் திவ்யாவை தூக்கி போட்டாங்க. பிக் பாஸையே அவமதிக்கிற மாதிரி திவ்யா நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதில் காண்டாயிட்டு தான் என்ன பண்ணார், உங்களுக்கு வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்கிறீங்கன்ற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுத்தார். செம்ம காண்டாயிட்டாங்க. இதில் என்ன ஹைலைட்னா, அதாவது நாமினேட் பண்ணார், திவ்யாவையும் சாண்ட்ராவையும் நாமினேட் பண்ணது விக்ரம். எல்லாருமே நாமினேட் பண்ணாங்க. பட் இவர் வந்து 2 பேரும் பர்டிகுலராக நாமினேட் பண்ணார். இவங்க 2 பேருக்கும் பொதுவான எதிரியும் விக்ரம் தான். அவரையும் பார்வையாளர் போட்டார் பார்த்தீங்களா. அப்போ அவருக்கு இன்னும் குஷி ஆகிடுச்சு. ஸோ அது வந்துட்டு சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் சுத்தமாக பிடிக்கல. அது வந்து நிறைய இடங்களை வந்து அவரை கலாச்சிருப்பாங்க. அது ஒரு பெரிய பூகம்பம் அடிச்சுது. பட் இருந்தாலும் அவர் ஹாப்பி தான். அதேமாதிரி இன்னொரு இடத்துல வந்து பிக் பாஸ் அவர் தனியாக பேசியிருப்பார். பிக் பாஸ் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, உங்களுக்காக 100% நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அங்கே போய் தனியாக உட்காந்து கார்டன் ஏரியாவில் அழுகுறாரு. சபரியும் சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா கேட்குறாங்க, சுபிக்ஷாவும் சபரியும் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒருத்தர் இருக்கார், நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குலாம் இது வரைக்கும். ஆனால் நான் இப்போ வந்து திடீர்னு ஃபுல் எஃபர்ட்டை போடுறேன், அது வெளியில் எப்படி போக போகுது போயிருக்குன்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒன்று போயிருக்குன்னு தான் பிக் பாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு சன்மானத்தை கொடுத்தாமல் நான் பார்க்குறேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் வந்து வியானா வந்து என்னை வந்து ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் சொல்லும்போது வியானா நீங்கள் வந்துட்டு அவரை சொல்ல முடியாதுன்னு பிக் பாஸ் சொன்னது எனக்காக ஒருத்தர் இருக்காரன்ற மாதிரி தோணுச்சுன்றார். ஏங்க இது வியானா எஃப்ஜேவை சொன்னாலும் அவர் சொல்லுவார். ஏன்னா எஃப்ஜே அடுத்த வாட்டி தலை போஸ்ட்டுக்கு போகிறாருன்னு. நீங்கள் அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பிக் பாஸ் வந்து உங்களுக்கு காட்ஃபாதர் கிடையாது. அவர் இந்த பிக் பாஸ் வீட்டில் எல்லாருக்குமே காட்ஃபாதர், எல்லாருக்குமே பாரபட்சமெல்லாம் இது பண்ணுவார். ஆனால் அவரோட மைண்டுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயமா நடந்திருக்கு போல இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரஜன் கிட்ட அவ்வளோ சண்டை போடும்போது அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அப்படியே பம்பிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் பம்பாமல் என்ன பண்ணுறாங்க, மாக்கிங் பண்ணுற மாதிரி விஷயங்கள் பண்ணார். ஆனால் பிரஜனும் கொஞ்சம் ஓவராக தான் பேசினார். பட் என்ன பிரஜனோட கருத்து என்னென்னா, நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள், ஆமாம் நாங்கள் 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வந்திருக்கோம், ஓகே. அதை 1000 வாட்டி திரும்ப என் காது படுற மாதிரி பேசும்போது எனக்கு காண்டாகுது. ஏன் அதை தவிர்த்து நாங்கள் எதுவுமே பண்ணல, அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அவர் பக்கம் இருக்கிற அந்த நியாயம். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். விக்ரம் அழுகிறத எப்படி பார்க்குறீங்க? அவர் ஃபீல் பண்ணல, அழுவல. அவருக்கு ஒரு காட்ஃபாதராக வந்துட்டு பிக் பாஸ் கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு பிக் பாஸ்க்கு ஒரு ஐசு தூக்கி வச்சிருக்காரு போல இருக்குது. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.